அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்குனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த சஸ்மிதா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்டையும் விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். சஸ்மிதா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பாவில் தாத்தாவுக்கு 2 தாரம் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, மைண்டு டிப்ரெஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைன்னா லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, தாய்மாமா அல்லது மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு. 9வது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க, அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 11வது பாயிண்ட்டு, பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 12வது பாயிண்ட், உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும். 13வது பாயிண்ட், லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 14வது பாயிண்ட், ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 15வது பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 16வது பாயிண்ட், தூக்கம் சரியாகி வராது. 17வது பாயிண்ட், இளம் வயதிலேயோ அல்லது மேரேஜை பார்க்க முன்பாவோ அப்பாவுக்கு ஒரு கண்டங்கள் ஏற்படுகிற அமைப்புகள் உண்டு. 18வது பாயிண்ட், குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 19வது பாயிண்ட், என்னடா வாழ்க்கை இது, பெசாட்டி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு லைஃப்பில் உடைய அந்த தற்கொலை எண்ணங்களோ சூசைட் அட்டம்ப்டாக வரும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூடாது, பாசிட்டிவாக வாழ கற்றுக்கிடணும். 20வது பாயிண்ட், யூட்ரஸ் பிரச்சனை உண்டு. 21வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 22வது பாயிண்ட், இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 23வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம். உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ இல்லது உங்கள் தாத்தா பாட்டிக்கோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூட பிறந்தவங்க இறந்து இருப்பாங்க. அவங்க தாங்க பெத்த பிள்ளைங்களை இறந்து இருப்பாங்க, அவங்க தாங்க கன்னி. அவங்க அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி நீங்கள் நல்லபடியாக கன்னி தெய்வ வழிபாடை முறைப்படி செஞ்சுக்கோங்க. 24வது பாயிண்ட், கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும். 25வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சஸ்மிதா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன், நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.